ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியில் நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன், இன்னைக்கு சிவில் இன்ஜினியருக்கான ஒரு கோல்டன் டே, வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்க்ரீஸ்டு வேகன்சியை பொறுத்து நம்ம வந்து புது கட் ஆஃப் வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிக்கோம்ப்பா. ஓகே, இந்த கட் ஆஃப் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் நம்பர் 398 சிவில் இன்ஜினியரிங், அதாவது ஏஇ சிவில்கான கட் ஆஃப் தான்ப்பா இது. ஓகே, டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி 2025ல நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய 398 கோடுக்கான நியூ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் தான் இது. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஓகேங்களா, இந்த கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதாவது இப்போ நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஆர் எம்ஏடபிள்யூஎஸ்லையோ வந்து நான் ஒரு ஏஇஓவோ ஜேடிஓவோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், வேலைக்கே போயிட்டு என்னால் படிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த பேட்ச்ப்பா. ஓகே, இந்த பேட்ச் வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்மிங் மண்டே, அதாவது 17th நவம்பர்லேருந்து இந்த பேட்ச்ப்பா ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக ஏர்லி மார்னிங் பேட்ச் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறோம். ஓகே, இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி, யார் இந்த பேட்சோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, என்ன சார் ஏர்லி மார்னிங் பேட்ச்னு சொல்கிறீங்க, இல்லை எந்தெந்த மாதிரி சார் கிளாஸஸ் இருக்கும், நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே நாளைக்கு, அதாவது ஃப்ரைடே 14th நவம்பர் ஈவினிங் 6 மணிக்கு வந்து நாம் வந்து ஒரு ஃப்ரீ லைவ் டெமோ செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம்ப்பா. ஸோ அதுக்கான டாபிக் எஸ்எஃப்டிஎன் பிஎம்டி ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இது பற்றின இந்த ஏர்லி மார்னிங், அதாவது நான் ஒர்க் பண்ணிட்டே படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு ஒரு நல்ல பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆர்எல்ஸ் ஒர்க் பண்ணி ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டே இப்போ நான் கவர்மெண்ட் கன்சல்டன்ட் போகணும், எனக்கு நான் ஏஇ ஜேடிஓ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இந்த ஃப்ரீ லைவ் டெமோ செஷன் இருக்கும். ஸோ எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு அதில் எந்த டவுட்னாலும் அந்த செஷனில் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் கிளாரிஃபை பண்ணி வைப்போம். இன்கேஸ் இந்த பேட்ச் பற்றியோ இந்த லைவ் டெமோ செஷன் பற்றியோ எந்த டவுட் இருந்தாலும் கீழே தெரிகிற நம்மளோட அகாடமியோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம ஃபேக்கல்டிஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ வாங்க இப்போ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ பேப்பர் 1 கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் முன்னாடி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 100 கொஸ்டின்ஸு 150 மார்க்ஸ்க்கு எழுதிருப்போம் ஜென்ரல் ஸ்டடீஸ், அண்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் 300 மார்க்ஸ்க்கு எழுதிருப்போம் டெக்னிக்கல். ஓகே, டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 450, டோட்டல் கொஸ்டின் 300. ஓகேங்களா, ஸோ இது எல்லாம் ஜென்ரலாக எல்லாத்தையுமே தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுன்னா போஸ்டிங் வந்து கீ சேலஞ்ச்ப்பா. ஓகே, நம்ம விசாரிச்ச, அதாவது நம்மளோட ஸ்டூடெண்ட் சொன்ன வரைக்கும், நமக்கு ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் சொன்னது என்னன்னா, கீ சேலஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஒரு 30+ கொஸ்டின்ஸ் கிட்டே வந்து 30 odd கொஸ்டின் வந்து கீ சேலஞ்ச் போயிருக்காங்கப்பா. ஸோ நமக்கு வந்து நாலேஜ் படி ஒரு 15 to 17 கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணிக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு மேலே அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது அவங்க டிஎன்பிசி கையில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு இந்த 15+17 கொஸ்டின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறத கன்சிடர் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி. ஓகே, கீழே இருக்கிற டஃப்னஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ் நமக்கே ஆல்ரெடி தெரியும். ஜிஎஸ் வந்து டஃப்பாக இருந்துச்சு, டெக்னிக்கல் ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அது இல்லாமல் வேகன்சிஸ், இந்த சேஞ்ச் இன் வேகன்சி இதுதான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இன்னைக்கு வேகன்சிஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்படி ஆன பட்சத்தில் என்ன மாதிரியான கட் ஆஃப் வரும்? ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம எங்கெங்க இதில் வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடு வந்து சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் போஸ்ட் கோட் 398 தான் பார்க்குறோம். என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாட் போர்டுப்பா. டாட் போர்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேகன்சி இன்க்ரீஸும் இல்லை. அடுத்து சென்னை மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷனில் 3 தான் முன்னாடி கொடுத்துருந்தாங்க, இப்போ எந்த வேகன்சி இன்க்ரீஸும் இல்லை. தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட்லையும் எந்த வேகன்சி இல்லை. ஹைவேஸில் பழசு 92 கொடுத்தாங்க, இப்போ எந்த வித வேகன்சி இன்க்ரீஸும் பண்ணலாம், நியூ வேகன்சி எதுவும் கொடுக்கல. ஓகே, ஸோ அடுத்து இந்த வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் கொஞ்சம் பல்காக கொடுத்துருக்காங்க. பழைய வேகன்சி 38 இருந்துச்சு, இப்போ அதை ரிவைஸ் பண்ணி 79 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 79. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஓகே, அடுத்து மேரிடைம் போர்டில் இன்க்ரீஸ் பண்ணல, ரூரல் டெவலப்மெண்ட்டில் இல்லை, ஆர்டியில் எந்த இன்க்ரீஸும் இல்லை, 41 எந்த இன்க்ரீஸும் இல்லை, பழசே 41 தான், அவ்வளோதான். ஓகே, அடுத்து இந்த சிப்காட்ப்பா, இதில் பார்த்தீங்கன்னா பழசு 17 கொடுத்துருந்தாங்க, இப்போ புது வேகன்சியாக ஒரு 3
அதாவது 20 வேகன்சி ஆக்கியிருக்காங்க இப்போ. ஸோ 3 வேகன்சி வந்து ஆட் ஆயிருக்குப்பா. ஓல்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா 203. இப்போ ஆட் பண்ணியிருக்கக்கூடிய வேகன்சி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 44 வேகன்சி வரும்ப்பா. ஓகே, ஸோ 203 + 44 பார்த்தீங்கன்னா 247 வேகன்சிஸ் இவங்க இன்க்ரீஸ் பண்ணதில் மட்டுமே, அதாவது பழசு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்ததுக்கும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணதுக்கு மட்டுமே வந்து ஒரு 44 வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குப்பா. ஓகே, இது மட்டும் இல்லாம 2 புது டிபார்ட்மெண்ட்ல இதே சப்ஜெக்ட் கோட் 398க்கு தான், அதே போஸ்ட் தான் ஏஇ, அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு 2 புது டிபார்ட்மெண்ட்ல புதுசா வேகன்சியே விட்டுருக்காங்கப்பா. இது வந்து நோட்டிஃபிகேஷன்ல இல்ல, இன்னைக்கு ஆடண்டம்ல தான் விட்டுருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட் டிஎன்பிஹெச்சிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு 5 வேகன்சி புதுசாக விட்டுருக்காங்க. ப்ளஸ் தாட்கோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல ஒரு 22 வேகன்சி வந்து புதுசாக விட்டுருக்காங்க. ஸோ 27 வேகன்சி இன்னைக்கு ஆண்டம்ல புதுசாக நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் இன்னைக்கு புதுசாக வந்துருக்குப்பா. ஓகே, ஸோ ஆல்ரெடி 247 சொன்னா 203 + 44 247 ப்ளஸ் இந்த நியூ வேகன்சியும் இன்க்ரீஸ் பண்ண வேகன்சி இல்லாமல் இந்த நியூ வேகன்சியும் சேர்த்து பார்க்கும்போது மொத்தமாக 247 + 27 பார்த்தா 274 வேகன்சி வருதுப்பா. பழசு எவ்வளோ இருந்துச்சு? 203 இருந்துச்சு. இப்போ புதுசு எவ்வளோ ஆட் பண்ணதில் புது வேகன்சிலாம் சேர்த்து 274 இருக்கு. மொத்தம் வந்து ஒரு 71 வேகன்சி ஆட் ஆயிருக்குப்பா. எந்த சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா இந்த 398 சப்ஜெக்ட் கோடுக்கு. ஓகே, 71 வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சரி, ஓகே சார், இந்த வேகன்சி இன்க்ரீஸ்னால கட் ஆஃப் எவ்வளோ சார் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஜென்ரலாக கேட்கலாம். நமக்கு வந்த கட் ஆஃப் ஃபார்ம் படியும் நம்மளோட மென்டார்ஸ், நம்மளோட கைட்ஸ், அப்புறம் அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி கட் ஆஃப்ல ப்ரீவியஸாக போட்டு நிறைய ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக சொன்னவங்களோட ஒப்பீனியன் படி பார்க்கும்போது அவங்ககிட்ட நம்ம கேட்டபோது இந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரேஞ்ச், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழசு நம்ம ஓல்டு கட் ஆஃப் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஓகே, அதுலேருந்து ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் வந்து வேரி ஆகலாம்ப்பா. ஓகே, ஸோ அந்த 5 to 7 கூட நம்ம கன்சிடர் பண்ணாமல் வெறும் ஆவரேஜா ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஒரு ப்ரீவியஸா போட்டதுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் இன்கேஸ் வேகன்சி இன்க்ரீஸ் இன்னும் ஃபியூச்சர்ல அதிகமாச்சுன்னா இதை விட இன்னும் கம்மியாகலாம். கீ சேலஞ்ச் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறத பொறுத்தும் கம்மியாகலாம்ப்பா. ஓகே, அதெல்லாம் நம்ம கையில இல்லை, அதெல்லாம் போர்ட் கையில தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு இப்போ இருக்கிற வேகன்சி 274க்கு நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம்ப்பா. ஸோ சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் கோட் 398. ஓகேங்களா, இதுக்கான கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஜென்ரல். ஓகே, லாஸ்ட்டாக வந்து நம்ம 225 to 230 கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் 220 to 225 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, நீங்கள் 225 கொஸ்டினுக்கு மேலே இருந்தீங்க ஆர்எல்ஸ் 330 மார்க்ஸுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாலே யூஆர் இந்த சேஃப் ஜோன்ப்பா. ஜென்ரல் கேட்டகரியில் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ புதுசாக விட்டாங்களா வேகன்சி, இதில் ஒரு இன்ஃபர்மேஷன்ப்பா. இப்போ புதுசாக விட்டாங்களா வேகன்சி, இதில் ஜென்ரல் டர்னில் இருக்கவங்களுக்கு ஏஜ் லிமிட் மட்டும் கொடுத்துருக்காங்கப்பா. மற்றவங்களுக்கு இல்லை, ஜென்ரல் டர்னில் இருக்கவங்க மட்டும் 32 அப்படின்னு சொல்லி 32 அப்படின்னு சொல்லி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆடனம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க அதை. ஓகே, ஸோ அடுத்த கேட்டகரி பிசி. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 215 215லேருந்து 220 220 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆர் 220க்கு மேலே இருக்கிறீங்கனாலே நீங்கள் சேஃபர் சைடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களோட மார்க்ஸ் படி பார்த்தீங்கன்னா 322.5க்கு மேலே இருக்கிறீங்கனாலே யூ ஆர் இந்த சேஃபர் ஜோன். ஓகே, அடுத்து பிசிஎம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 212, அதாவது 212லேருந்து 217 ப்ளஸ் இருக்கிறீங்க அப்படின்னாலே மார்க்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 318 ப்ளஸ் இருக்கிறீங்கனாலே யூ ஆர் இந்த சேஃப் ஜோன். ஓகே, அடுத்து எம்பிசி கேண்டிடேட்க்கு பார்த்தீங்கன்னா 210 to 215 ப்ளஸ் இருக்கீங்கனாலே ஒரு நல்ல ஸ்கோர்ப்பா. 300, அதாவது 315 மார்க்குக்கு மேலே இருக்கிறீங்க, ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே யூ ஆர் இந்த சேஃப் ஜோன் அப்படின்னு அர்த்தம். இது கட் ஆஃப் மட்டும் இல்லாமல் உங்களோட சேஃப் ஸ்கோரையும் இது சொல்லிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 205 to 210. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸ்க்கு மேலேயும் ஆர்எல் ஆர் 307.5 307.5 இந்த மார்க்குக்கு மேலே இருந்தீங்கனாலும் நீங்கள் சேஃபர் ஜோனில் இருக்கீங்கப்பா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 200 to 205 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டிருக்கீங்க, ஆர்எல்ஸ் 300 ப்ளஸ் மார்க்குக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் இந்த சேஃப் ஜோன். ஓகே, கடைசியாக எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 195 to 200, அதாவது மார்க் வைஸ் பார்க்கும்போது 292.5 இந்த மார்க்குக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கனாலே நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம்ப்பா. இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது
நீங்கள் கவுன்சிலிங் போகிறது, அதாவது இந்த அடுத்த ப்ராசஸ் என்ன, நமக்கு இன்டர்வியூ கிடையாது இனிமேல் ஏஇல. ஸோ அப்போ அடுத்து வந்து கவுன்சிலிங் தான். ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் போகிறதுக்கான கட் ஆஃப் தான்ப்பா இது. நீங்கள் கவுன்சிலிங் உள்ளே போனதுக்கு அப்புறம் உங்கள் எவ்வளோ வேகன்சி உங்களுக்கு மீதி இருக்குது, உங்கள் கம்யூனிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு போட்டியாக, உங்கள் ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே உள்ளே தான் நீங்கள் போஸ்டிங் இருக்கிறதும் எடுக்காததும் டிசைட் ஆகும். ஓகே, நீங்கள் உள்ளே போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி தான் இந்த கட் ஆஃப். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கரெக்டாக கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி 1 or 2 கொஸ்டின்ஸ் வேரியேஷன் இருக்கலாம்ப்பா, ரொம்பலாம் இருக்காது, ஒரு 1 or 2 இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து அவங்க கீ சேலஞ்செலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறத பொறுத்து, அது நம்ம கையில் இல்லை, போர்ட் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த ப்ரெடிக்ஷன் படி இந்த கட் ஆஃப் மோர் அக்யூரேட்டாக இருக்கும்ப்பா. ஓகேங்களா? ஸோ இது அடுத்ததாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், நான் ஒர்க் போயிட்டே நான் வேலைக்கு போயிட்டே படிக்கணும்னு சார் நினைக்கிறேன் சார், நான் ப்ரைவேட்டில் வேலை பார்த்துட்டேன், ஒரு ஏஇ ஜேடிஓ நான் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும், அஃபிஷியலாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே ஏர்லி மார்னிங் பேட்ச் வந்து கம்மிங் மண்டே 17th நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃப்ரீ லைவ் டெமோ செஷன் வந்து நாளைக்கு 14th நவம்பர் ஈவினிங் 6 மணிக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறோம்ப்பா. ஸோ யூடியூப் லைவ்ல தான் இருக்கும், நீங்கள் யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷனை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம்னு சரி, ஆர் இந்த கட் ஆஃப் பற்றின டவுட்டு, ஆர் வேறு ஏதோ பேட்ச், டெஸ்ட் சீரிஸ், ரிவிஷன் பேட்ச், புக்ஸ் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எனக்கு தேவைப்படுது, எனக்கு டவுட்டாக இருக்குது சார், என்னை கைட் பண்ணுங்க அப்படின்னா கூட நீங்கள் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். கீழே தெரிகிற நம்ம அகாடமியோட கான்டாக்ட் நம்பர், இதுக்கு எதர் மெசேஜ் ஆர் கால் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ 398 சப்ஜெக்ட் கோட் 398க்கான கட் ஆஃப் மார்க் இவ்வளோ தான் இருக்கும். ஓகே, இது நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபியூச்சரில் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகாத பொறுத்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி மற்ற போஸ்ட்டுக்கும் சரி எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பொறுத்து நாம் கட் ஆஃப் வீடியோ போஸ்ட் பண்ணலாம்ப்பா. ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்ப்பா. கண்டிப்பாக சிவில் ஆஸ்பிரன்ட்ஸ் பயப்படாமல் இருங்க. ஜேடிஓ நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, சார் ஜேடிஓவில் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி இன்னிலேருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏஐக்கு இப்படி தான் கேட்டாங்க, வரும்பா நம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இன்றைக்கி வந்திருக்கு. அதே மாதிரி ஜேடிஓக்கும் கண்டிப்பாக நம்ம நம்பிக்கை வைப்போம், இன்க்ரீஸ் ஆகும். நல்லா பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என் சார்பாகவும் நம்ம அகாடமியோட சார்பாகவும் கேட்டுக்கிறோம், வேண்டிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.